இந்தியாவில் காணப்படுகிற 2000க்கு அதிகமான மூலிகைகள் இருந்து மட்டுமே அலோபதியில இன்னைக்கு மாத்திரை அவங்க கையில கொடுப்பாங்க. கவுட் என்ற யூரிக் ஆசிட் பிரச்சனை இருக்கும். இதுக்கு கோல்சிகைன் ஒரு டேப்லெட் ரெகுலரா அலோபதி மருத்துவர்கள் கொடுப்பாங்க. இது கோல்சிகம் ஆட்டம்னெல் என்ற தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடிய. மலேரியா பிரச்சனைக்கு சிங்கோனால் இருந்து எடுக்கக்கூடிய கியூனின் தான் யூஸ் பண்றாங்க. அமீபியாசிஸ் கிருமி பிரச்சனை பலருக்கும் இருக்கும். அதுக்கு செஃபலிஸ் இப்பிகேக்கன் என்ற தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடிய எமிட்டின் என்ற மெடிசன் தான் யூஸ் பண்றாங்க. அட்ரோபின் என்ற மருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அலர்ஜி, ஆஸ்மா ப்ராப்ளம்ஸ், பிராடிகார்டியா, பியூப்பிள் டைலேஷன், இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் பண்றது. இது பெலடோனா என்ற தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பைசோஸ்டிக் ஒரு மாத்திரை. இது குளுக்கோமா பிரச்சனைக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இது பைசோஸ்டிக்மா பெனினோசம் என்ற தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடியது. காஸ்கரா சாக்னு ஒரு மருந்து போட்டிருந்தேன். அதுதான் ராங்னஸ் புர்ஷேனா. சோ இந்த மருந்துல இருந்து எடுக்கக்கூடிய காஸ்கரான்ற மாத்திரையை தான் கான்ஸ்டிபேஷனுக்கும் பலர் யூஸ் பண்றாங்க. கஃப்க்கு மெந்தால் என்ற ஒரு சுரப்பு ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இது மெந்தா பிப்பரிட்டா தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடியது. கஃப் ரிலீஃபுக்கும் பெயினுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த மெந்தால். மஞ்சள் குர்குமா லாங்கால இருந்து எடுக்கக்கூடிய குர்குமின் என்ற மாத்திரை இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆர்த்ரைட்டிஸ்க்கு எல்லாம் கொடுப்பாங்க. ஸ்மோக்கிங் நிறுத்துறதுக்கு வேண்டி நிக்கோட்டின் ஒரு தெரபி அலோபதி மருத்துவர்கள் கொடுக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. நிக்கோட்டினா டபாக்கம் என்ற தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடியது. நியூரோபதிக் பெயினுக்கு கேப்சைசின் என்ற ஒரு மருந்து கொடுப்பாங்க. இது கேப்சிகம் ஆனம் என்ற தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடியது. வாட்ஸ் ஹெச்பிவி வைரஸுக்கு ஒரு மாத்திரை யூஸ் பண்றாங்க. அது போடோஃபைலோடாக்சின். இந்த போடோஃபைலோடாக்சின் போடோஃபைலம் இதுலயும் ஹோமியோபதிக் மதர் டிஞ்சர்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த போடோஃபைலம் ஹெக்ஸாண்ட்ரம் என்ற தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் அல்சர். இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் அண்ட் கேஸ்ட்ரைட்டிஸ் மியூக்கஸ் பேரியரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கிளிசரிசின் ஒரு மருந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிளிசரிசா கிளாபரா என்ற தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடியது. போஸ்வெலிக் ஆசிட் குறிப்பா பல வாதங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த போஸ்வெலிக் ஆசிட் இது போஸ்வெல்லியா செரேட்டா என்ற பிளான்ட்ல இருந்து எடுக்கக்கூடியது. அசரிடாக்டின். இந்த பேர் கேட்கும்போது ஏதோ பெரிய பேர் போல இருக்கும். உங்க வீட்டு பக்கத்துல நிக்கிற வேப்ப மரத்துல எடுக்கக்கூடியதுதான். அசரிட்ஸா இண்டிகான்ற அந்த தாவரத்துல இருந்து எடுக்கக்கூடியதுதான். குறிப்பா ஆன்டி பாராசைட்டிக் ஆக்ஷனுக்காக கொடுக்குறாங்க. வார்ம்ஸ் எதிராக கொடுக்கக்கூடியது. லிவோபோடான் ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. பார்க்கின்சோனிசம் பிரச்சனைனால வர்றவங்களுக்கு. இது மியூகானா பியூரின்ஸ் என்ற தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடியது. ஹைப்பரிசின் ஒரு டேப்லெட். அது மன அழுத்த பிரச்சனைக்கு கொடுக்கக்கூடியது. ஹைப்பரிகம் பெர்ஃபரேட்டம் என்ற தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடியது. சோ இப்படி 2000க்கு அதிகமான ஆயுர்வேதிக் மருந்துகள் தான் இன்னைக்கு அலோபதியில மாத்திரையா மாத்தப்பட்டிருக்கு. அது ஏதோ அரிய பொருள் போல பாக்ஸ்ல அடைச்சு பேக்கெட் பண்ணி 10 மாத்திரை 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு இன்னைக்கு வியாபாரங்கள் வருது. இதெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா இந்த ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இதை லேப்ல மட்டுமே தயாரிப்பாங்க. எப்படி ஸ்ட்ராபெரின்ற ஒரு பழம் செயற்கையா உருவாக்க முடியுதோ, ஒரு மாங்காய் ஃபிளவரை செயற்கையா உருவாக்க முடியுதோ, மருந்துகளையும் அதுபோல் உருவாக்கலாம். ஆனால் இதற்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய செடி கொடி தாவரங்களை காப்போம். நன்றி.